Hi, hello, welcome. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நக்ஷத்ரா ஸ்டார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்? ஓடிஜியை பற்றி பார்க்கலாங்க. ஓடிஜினா என்ன, மைக்ரோவேவ் ஓவன்னா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். காஸ்ட் வைஸாக இதில் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. மைக்ரோவேவ் ஓவன் பார்த்திங்கன்னா சின்ன சைஸே உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓடிஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 3500 இது ஸ்டார்ட் ஆகும். ஓடிஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து 2 காயில் இருக்குங்க. மேலே ஒரு காயில் இருக்கும், கீழே ஒரு காயில் இருக்கும். இந்த 2 காயில் ஹீட் ஆகி இந்த ஹீட்டால் உள்ளே இருக்க நம்மளுடைய ஃபுட்டு வந்து குக் ஆகும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. இந்த 2 காயிலும் ஹீட் ஆகி அந்த ஹீட்னால நம்ம உள்ளே என்ன ஃபுட்டு வைக்கிறோமோ அது வந்து குக் ஆக போகுது, அவ்வளோதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரில் பேன் கொடுத்துருக்காங்க. இந்த பேனோடைய பேர் பார்த்தீங்கன்னா கேக் பேன் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கலெக்டிங் பேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, கேக் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்கெட் பண்ணுறீங்க, இல்லைனா ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணுறீங்க, எதுனாலும் இந்த பேன் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். அதனுடைய பவுட்ரு, அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து இதில் தான் கலெக்ட் ஆகும். டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, இதில் தான் கலெக்ட் ஆகும். இதுக்கு மேலே தான் நம்ம வைக்க போகிறோம் எல்லாத்தையும். நீங்கள் கேக் பண்ணுறதுனா இதை வைக்கலாம், இல்லைனா நீங்கள் க்ரில் பண்ண போகிறீங்கன்னா இந்த க்ரில் நீங்கள் இந்த இதுவையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் இப்படி நம்ம அந்த க்ரில்லை வச்சுட்டு இது மேலே நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ, அந்த பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி எது பண்ணுறீங்களோ, அந்த பன்னீர் டிக்கா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓடிஜியில் நம்ம மெயினாக என்ன செய்ய முடியும்னா கேக்கு பிஸ்கெட்டு தான் பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கரிஸ்லாம் பார்த்திங்கன்னா பப்ஸ் எல்லாம் ப்ரீஹீட் பண்ணுறாங்க பார்த்திங்களா. இப்போ இது பேக்கரி யூசேஜாக இருந்தால் இந்த க்ரில் மேலே ஃபுல்லாக பப்ஸ் எல்லாம் அடுக்கிடுவாங்க. எல்லா பப்ஸும் அப்போ அடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் பேனை வந்து இங்கே அடியில் போட்டுட்டு பப்ஸோடைய இது வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சுருவாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அடுக்க முடியும். இதில் பப்ஸ் எல்லாம் அடுக்கிட்டாங்கன்னா இதில் மோடு பாருங்கள், இங்கே வந்து ஸ்டே ஆன் சொல்லி ஒரு மோடு இருக்கும். இந்த ஸ்டே ஆன் மோடில் வந்து நம்ம வச்சுட்டோன்னா நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் நீங்கள் செட் பண்ணணும். 50 100 அந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு ஸ்டே ஆன்னு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 1 hour ஆனாலும் சரி, இது உள்ளே இருக்கிற பப்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஹீட்டாகவே வச்சுக்கும். டே ஃபுல்லாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். அது பாட்டுன்னு அப்படியே ஹீட்டர் மாதிரி ஒர்க் ஆகிட்ருக்கும். நம்ம எல்லா பேக்கரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா எப்போ போனாலுமே அவங்க வந்து பப்ஸ் வந்து ஹீட்டாக எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஓடிஜி தான். இந்த ஓடிஜியில் தான் அது யூஸ் பண்ண முடியும். இல்லை மைக்ரோவேவ் ஓவனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீ ஹீட்டிங் பர்பஸ், அந்த நேரத்துக்கு நமக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்துக்கு அது வந்து நமக்கு ப்ரீ ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பப்ஸ் வேணுமா 2 பப்ஸ் வேணுமா என்ன தேவையோ அந்த நேரத்தில் அதை வச்சுட்டு நமக்கு ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. இது பேர் தாங்க மைக்ரோவேவ் ஓவன். இது பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்ஸால் இது வந்து குக் ஆகும். இதில் நீங்கள் க்ரில் எல்லாம் பண்ணலாம். அதனுடைய கிளாஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மைக்ரோவேவ் ஓவனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கு இருக்கும். அந்த ரிங்கு போட்டுட்டு அது மேலே இந்த கிளாஸ் ட்ரே வந்து நம்ம இப்படி வைக்கணும். வச்சோம்னா அந்த கிளாஸ் ட்ரே போய் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனோடனே நமக்கு மோட்ரு உள்ளே ரன் ஆகும்போது இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரே வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த மைக்ரோவேவ்ஸோடைய அதுலேயும் பாருங்கள் உள்ளே வந்து காயில் இருக்குது. இந்த காயில் ஹீட் ஆகும். அப்புறம் சைட்லேருந்தும் நம்மளுக்கு மைக்ரோவேவ் ரேஸ் வரும். ஹீட்டிங் எல்லாம் வந்து இது நமக்கு குக் ஆகும். முக்கியமாக இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் க்ரில் இருக்குங்க. இந்த க்ரில் கம்பி வச்சுட்டு இந்த ட்ரே மேலே தான் நம்ம க்ரில் கம்பி வைக்கணும். வச்சுட்டு இது மேலே நீங்கள் சிக்கனு, ஃபிஷ்ஷு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே இதில் சமைக்க முடியும். பட் ஆனால் ஓடிஜியில் நீங்கள் வந்து நான்வெஜ் சமைக்கலான்னு சொல்லுவாங்க. அதில் சமைக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவனில் எல்லா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு ஹீட் வரும். அதே போல் இங்கே ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி இதை கரெக்டாக நீங்கள் குக் பண்ண முடியும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, டைமரு, அந்த மாதிரி டெம்பரேச்சர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் குக் பண்ண முடியும். இது எல்லா பக்கத்துலேருந்தும் ரேசஸ் வருது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இது ரொட்டேட் ஆகுது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். பட் ஆனால் ஓடிஜியில் சமைச்சா அது வந்து ஆஃப் பாயில் மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு தனியாக சீரீஸ் வருது. அது பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சில் பெரிய ஓடிஜி வாங்கினீங்கன்னா அதில் வந்து ரோட்டி சீரீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் நீங்கள் அந்த சிக்கன் எல்லாம் வந்து குத்தி வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு ராடு வரும். நான் அது உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி மாடலில் மட்டும்தான் நீங்கள் நான்வெஜ் சமைக்க முடியும். சிக்கன் எல்லாம் நீங்கள் அதில் மட்டும்தான் வைக்க முடியும். ஏன்னா அது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் நல்லா குக் ஆகும் அதில். இதுதான் மைக்ரோவேவ் ஓவனுக்கும் ஓடிஜிக்கும் உள்ள வித்தியாசம். ஓடிஜி வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ அது அதே மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் வர ஹீட்னால அது குக் ஆகும். பட் ஆனால் மைக்ரோவேவ் ஓவன் அப்படி கிடையாது. ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் வர ஹீட் வந்து அதில் ஃபுல்லாக பரவி ரொம்ப நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இதுதான் விஷயம். நான் வந்து கேக் மட்டும்தான் பண்ண போகிறேன், பிஸ்கெட் தான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக ஓடிஜி வாங்கிக்கலாங்க. ரேட் ரொம்ப கம்மி, யூசேஜும் சூப்பராக இருக்கும். இல்லை நான் எல்லாமே செய்வேன், நான்வெஜ்ஜெல்லாம் செய்வேன், அதுக்காக தான் எனக்கு வேணுன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக மைக்ரோவேவ் ஓவன் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.
நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது கன்வெக்ஷன் மாடல் மைக்ரோவேவ் ஓவன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சோலோ மாடல் மைக்ரோவேவ் ஓவன். சோலோ மாடல்னா என்ன, கன்வெக்ஷன்னா என்ன? கன்வெக்ஷன்னா ஆல் பர்பஸ், நீங்கள் எல்லாமே பண்ணலாம். கேக்கு, பிஸ்கெட்டு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, தந்தூரி, டிக்கா எல்லாமே பண்ணலாம். ஏன்னா அதில் க்ரில்லும் வரும், நமக்கு அந்த க்ரில் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். சோலோ மாடல்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட்டிங் பர்பஸ் தாங்க. நீங்கள் இதில் டெம்பரேச்சர் ஆன் பண்ணி இதில் எவ்வளோ மினிட்ஸ் வேணும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, இது உள்ளவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ரிங் இருக்கும், அதில் ஒரு கிளாஸ் ட்ரே மட்டும்தான் இருக்கும். அதில் வரா மாதிரி நமக்கு அந்த க்ரில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. க்ரில் எல்லாம் இருந்தால் தான் நம்ம நான்வெஜ் வச்சு யூஸ் பண்ண முடியும். சேம் இதுவும் அதே தான். அது உள்ளே இருக்க மோட்ரு ரன் ஆகும்போது இது வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி நல்லா குக் பண்ணி கொடுக்கும். ப்ரீ ஹீட்டிங் பர்பஸ், எனக்கு சூடு பண்ணுறதுக்கு தான் வேணும், எனக்கு வந்து டக்குன்னு மைக்ரோவேவில் வச்சு நான் சூடு பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் நார்மலாக சோலோவே வாங்கிக்கலாம். நம்ம இதில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப் கேக் எல்லாம் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள், பிஸ்கெட் செய்கிறது, கப் கேக் பண்ணுறது, அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பெருசாக கேக் செய்யவோ இல்லை நான்வெஜ் செய்யவோ கண்டிப்பாக சோலோ மாடலில் பண்ண முடியாதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓடிஜிலேயே பெரிய சைஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம எல்லாமே பண்ண முடியும், நான்வெஜ்லாம் செய்ய முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க இது பெரிய சைஸு. அதாவது 22 லிட்டர்ஸ் ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் வர சைஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நான்வெஜ் செய்கிற மாதிரி வரும். இதில் பாருங்கள், உள்ள அந்த கேக் பேன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பேன் இருக்குது, உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் கலெக்ஷன் அந்த பேன் இருக்குது. இதுதாங்க க்ரில்லு. இந்த க்ரில் பேனை வந்து நம்ம இதில் இப்படி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் இதை செட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு 4 ராட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ராடு வைக்கிறதுக்கும் இங்கே நமக்கு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அந்த ஸ்டாண்டில் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரியே இந்த ராட்ஸ் வந்து நம்ம அது மேலே அடுக்கிட்டு, இது மேலே நீங்கள் ஃபிஷ் எதுனா வைக்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது தந்தூரி ஐட்டம்ஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இது பண்ணிக்கலாம். ராடு வச்சு தான் பண்ணணும், இல்லை ராடு இல்லாமல் இந்த க்ரில்லிலேயே கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நீங்கள் கேக் பேன் வைக்க வேண்டாம். கேக் பேன் இல்லாமல் அந்த டஸ்ட்டு பேன் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் நான்வெஜ் சமைக்கும் போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குக் ஆக 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 அது ஹீட் ஏறும்போது அதில் இருக்க கொழுப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபேட் எல்லாம் அதுலேருந்து மெல்ட் ஆகி இந்த டஸ்ட் கலெக்டர் பேனில் வந்து நமக்கு கலெக்ட் ஆகிடும். நம்ம நார்மலாக கேஸில் சமைக்கும் போது அந்த கொழுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் மாறி மாறி நம்ம குழம்புலேயே தான் இருக்கும், இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த தவாலேயே தான் இருக்கும். அதை நம்ம திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி நம்ம அதை அப்படியே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. அந்த ஆயில், அந்த ஃபேட் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இங்கே கீழே கலெக்ட் ஆகிடும். இது நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மலாக அந்த நான்வெஜ்ஜை மட்டும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அது. அப்புறம் இதில் இன்னொரு ராடு ஒன்று இருக்கும். இந்த ராடு பேர் தாங்க இந்த ரோட்டி சீரிஸ். இது பார்த்தீங்கன்னா 2 முள்ளு மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டு பேக்கு 2 முள்ளு மாதிரி இருக்கும். இதில் தாங்க நம்ம அந்த சிக்கனு அதெல்லாம் நீங்கள் வந்து தந்தூரி பண்ணுறதுன்னா இதில் வச்சுட்டு இங்கே வந்து அதுக்கு லாக் இருக்கும். நமக்கு அந்த லாக் நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீட்டர் பர்பஸ் சொன்னேன் இல்லைங்களா, நான் அந்த பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆனில் வச்சோம். பட் ஆனால் இது பெரிய சைஸ் அப்படின்னும் போது ஹீட்டர்னு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஹீட்டர் மோடில் வச்சுட்டு ஆன் பண்ணோன்னா அது வந்து பர்பஸ் வந்து அப்படியே ஹீட்லேயே இருக்கும். இது தாங்க ஓடிஜிக்கும் மைக்ரோவேவ் ஓவனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் கேக்கு, பிஸ்கெட்ஸ் மட்டும்தான் செய்வீங்க, இல்லை ப்ரீ ஹீட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓடிஜி வாங்கிக்கலாம். எனக்கு சூடு பண்ணணும், நான் எல்லாமே செய்வேன், எனக்கு வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே செய்வேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து மைக்ரோவேவ் ஓவனுக்கு போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஓடிஜியில் ப்ரீ ஹீட் பண்ண முடியாது, கண்டிப்பாக சூடு பண்ணி எடுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் குக்கிங் மட்டும்தாங்க பண்ணும். ஓடிஜின்றது டைரக்ட் குக்கிங் மட்டும்தான் பண்ணும். அது ப்ரீ ஹீட் பண்ணாது. நீங்கள் ப்ரீ ஹீட்டுக்காக வச்சிங்கன்னா அது குக்கிங்கோடைய ஹீட்டில் அந்த ஹீட் மேலே போயிட்டு உள்ளே வைக்கிற சாப்பாடு வந்து கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க. இதில் ப்ரீ ஹீட் பண்ண முடியாது, டைரக்ட் குக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.